இப்போ ஒரு விசாரணை தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிபிஐக்கு விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கினாவினர்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓ எப்படி அது கிடைச்சிட்டு இது கிடைச்சிட்டு. ஒன்றே ஒன்று நன்றாக தெரிஞ்சுக்கொள், இது உங்களுக்கான வெற்றி அல்ல, பாரதிய ஜனதாக்கும் அதிமுகவிற்குமான வெற்றி. இந்த உங்கள் தலைவரை முடக்குவதற்காக, அடிப்பணிய செய்வதற்காக செய்யப்பட்ட சதி. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இத வந்து நீங்க அறிவாளித்தனமா எங்களுக்கு கிடைச்ச வெற்றி நினைச்சீங்கன்னா இது மிகவும் முட்டாள்தனம். நீங்க இன்னும் சிறிது காலத்தில் இது விசாரணை எடுக்கப்பட்டு உங்கள் மீதுதான் குற்றம் வருகிறது. என்ன செய்ய முடியும்? எனவே நீங்கள் பாரதிய ஜனதாவுடனும் அதிமுக கூட்டணியில் சேருங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் என்பதை உறுதி செய்வார்கள். உங்களிடம் பேரம் பேசப்படும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு யாரு விதிவிலக்கு கிடையாது. கண்டிப்பாக இத்தகைய செய்தி இன்னும் சில நாட்களில் வந்து சேரும். சரியா? சிபிஐ விசாரணைங்கிறது காலகாலமா விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு விசாரணையை இன்னும் 3 மாதத்துக்குள்ள முடிச்சாதான் உங்கள்கிட்ட வந்து பேரம் பேச முடியும். கண்டிப்பாக முடித்து உங்களை அவர்கள் வளையத்துக்குள் கொண்டு வந்து உங்களை அடிமைப்படுத்தி அவர்கள் அந்த இடத்தில் அமரருக்கான எல்லா வாய்ப்பினையும் ஏற்படுத்துவார்கள். பன்னீர்செல்வம் யாரு? ஒரு மனைவியும் ஒரு பையனையும் விட்டு பிரிஞ்சு 8 வருஷம் ஆனவன் துட்டுக்காண்டி வழக்கு போடுறதுன்னு சிபிஐல போட்டிருக்கான். அப்படித்தானே? இன்னொருவரு தான் உன் பிள்ளைக்கு வேலை வாங்கி தர அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கி அந்த மனுவை படிக்க தெரியாத நபரிடம் இருந்து அதிமுகவிட அந்த ஊர்ல உள்ள பிரசிடென்ட் கையெழுத்து வாங்கி கோர்ட்ல கொண்டு என்ன செஞ்சாங்க, உங்க பேர்ல வழக்கு போட்டிருக்கான். நீங்க போடுறீங்க ரைட்டு, இவன்லாம் ஏன் போடுதான்? பாஜக காரனும் அதிமுக காரனும் போடுதான்னா உங்களை திட்டமிட்டு உங்களை அடிப்பணிய வைக்க இத்தகைய செயல் நடக்கிறது. சந்தோஷம்லாம் படாதீங்க, ஒரு சந்தோஷமும் கிடையாது. அதே மாதிரி திமுக வந்து உங்களை முடக்க பார்த்து நினைக்காங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்டு உங்களை ஓடி இருக்கீங்க, உங்களை தூக்கி அடைச்சு, ஏன் உங்க தலைவர் உட்பட எல்லாரையும் நினைச்சா அடைச்சிருக்கலாம். 3 நாள் கழிச்சு நீங்க வெளியே வரலாம். அது வேற. அத்தகைய செயலை ஒருபோதும் திமுக செய்யல. அதனால தேவையற்ற வதந்திகளை ஒரு மாதிரி பேசுறது, இந்த இதெல்லாம் வந்து தூர தூக்கிறீங்க.